நேராய் நாம் கடந்து செல்வோமாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையாக இருந்தது. நின்று விசாரித்து கேட்டு போக வேண்டும் என்று. நிற்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், விசாரிக்கிறதோடு சேர்த்து கேட்க வேண்டும். அதன் பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். ஒரு இடத்திற்கு போகிறோம், கூகுள் மேப்பில் நம்ம போட்டு போகிறோம். போட்டு போனாலும் சில நேரத்தில் கூகுள் மேப்பை நம்மளை என்ன செஞ்சிடும்? சுத்த விட்டு. சில நேரங்களில் காரில் போகும்போது காரை நிப்பாட்டி நின்று கேட்குறோம், ஐயா இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னு. அவங்க சொல்லுதாங்க. அதை கேட்டு நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் சற்று அமர்ந்திருந்து நின்று ஆண்டவரிடத்துல கேட்டு எல்லா காரியத்தையும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்கிறார்? செய்கிறார். வாசிங்கெல்லாம் அதற்கு வசதியாக ஒரு வசனத்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வழிகளிலே நின்று பாருங்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து போதும். இப்போ ஒரு இடத்தை அளக்கிறதுக்கு போறாங்க. அந்த சர்வேர் ஒரு கல்லை சொல்லுவார். அது என்ன கல்? பொலிக்கல். கிட்டத்தட்ட 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு அங்க ஒரு பொலிக்கல் என்ன செய்யும்? இருக்கும். அந்த பொலிக்கல்லை வச்சு தான் அளப்பாங்க. என்ன பிரதர், அப்படித்தானே? என்ன கல்லு? கண்ட கல்ல. அதாவது அந்த கல்ல இருந்தான் அளப்பாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எனக்கும் தெரியாது. நீங்க ஒரு இடத்தை வாங்கின உடனே, ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கின உடனே அளப்பதற்கு சர்வே படி கட்டி நீங்க போட்டு விட்டா, அளக்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இங்கிட்ட ஒரு கல் உண்டு, அந்த கல்ல இருந்தா என்ன செய்யணும்? அந்த கல்லில் இருந்தா என்ன செய்யணும்? அளக்க வேண்டும். அப்போதான் உங்க இடம் சரியா என்ன செய்யும்? கிடைக்கும். பூர்வ பாதை. அதுக்கு பேர் என்னது? பூர்வ பாதை. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பூர்வ சத்தியத்திலிருந்து விலகி விட்டது. பெந்தேகோஸ்தே எதிலிருந்து விலகிட்டு சொல்ல மாட்டேங்களா? பூர்வ சத்தியத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு விலகிட்டு. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? வாழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு வந்து விட்டது. ஆனால் இயேசு அந்த பூர்வீகமானதை மாற்றவில்லை. அந்த பூர்வீகமானவர்களை கடைபிடிப்பவர்கள் தான் தேவராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். உலகத்திலேயே அந்த பூர்வீக கல்லை யாரும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது. அதில் இருந்து வரும்போது தான் சரியா இருக்கும் என்றால், ஆண்டவர் ஒரு பூர்வ பாதையை இந்த வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தின் பூர்வ பாதையை எவர்கள் கண்டுபிடித்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியும். அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே என்கிறதான ஒரு அனுபவம் அது ரொம்ப வித்தியாசமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ரொம்ப வித்தியாசமாய் என்ன செய்கிறது? மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல ஒரு திருமணத்துக்கு போயிருக்கும் போது அந்த வஸ்திரம் பயங்கர ஆக்குவேடு. உடனே அந்த போதகர் இடத்துல சொல்லிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் எப்படி நீங்க சம்மதிக்கிறீங்க? பெந்தேகோஸ்தே எப்படி சம்மதிக்கிறது? ஆதி காலத்து பெந்தேகோஸ்தே நீங்க சிந்தித்து பாருங்கட்டு சொன்னேன். எதற்காக அது சொல்றேன்னா, பலிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு, பூர்வ சத்தியம் என்ன, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன. இன்னைக்கு அநேகர் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டுட்டாங்க. ரட்சிப்பு அந்த அளவுக்கு வேலியபிளா இல்ல.
ரட்சிப்பு இன்னைக்கு எல்லாம் அந்த காலத்துல ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, முழங்கால் உடைஞ்சிச்சு, ரத்தம் வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, அழுதோம், ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்காய் காத்திருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இப்போ சிம்பிள் சால்வேஷன். இப்ப என்னது சொல்ல மாட்டேங்கீங்களா? பாஸ்டர் எங்கேயோ போறாரு. இல்ல, ஒரு புற மதஸ்த ஒரு கோயில்ல டிஷர்ட் போட்டு போகக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகக்கூடாது, பெண்கள் லெக்கிங் போட்டு என்ன செய்யக்கூடாது, சட்டம் இருக்கு, லெக்கிங் போட்டு என்ன செய்யக்கூடாது, மாடல் ட்ரெஸ் போட்டு என்ன செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு பெந்தேகோஸ்தே எப்படி இருக்கு? நான் என்னுடைய உபதேசத்துல நிற்கிறேன், என்னுடைய உபதேசத்துல நிற்கிறேன். இந்த சோப்பி அவருடைய திருமணத்திற்கு வெளிநாட்டில இருந்து தலையில எப்பா நான் ஒரு பேக் இங்கிருந்தே வாங்கிட்டு வரேன், டீசெண்டா இருக்கும், அழகா இருக்கும், முடியவே முடியாது. ஏனால் நான் கற்றுக்கொண்ட உபதேசம், நான் கற்றுக்கொண்டதான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரிடத்திலிருந்து, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரிடத்துல நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு நான் கீழே என்ன செய்யல, இறங்க விரும்பல. என் கண்ணுக்கு பின்னால நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கிடுங்க, என் கண்ணு இருக்கும் வரைக்கும் இதுதான் உபதேசம். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பூர்வ பாதை நல்ல சத்தியம் எது என்று கேட்க வேண்டும். கடைசி நாட்கள்ல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவார்கள், வசனத்தை விட்டு என்ன செய்து விடுவார்கள், விலகி விடுவார்கள். ஆனால் நாம் கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த வேத வசனம் என்ன சொல்கிறதோ அந்த பாதையில நடக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது. நாட்கள்ல ஒரு காரியம் என்றால் அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி ஆரம்பம் செய்வார்கள். இப்பொழுது பாரம்பரியம் பெந்தைக்கோஸ்தைக்குள்ள வந்துச்சு, பாரம்பரிய கட்டுகள் பெந்தைக்கோஸ்தைக்குள்ள வந்துச்சு. இவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிறவர்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே என்ன செய்யுங்கள். கூகுள் மேப்ல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா பல ரூட்டை காமிக்கும், 4 வேயும் காமிக்கும், 2 வேயும் காமிக்கும், சிங்கிள் வேயும் என்ன செய்யும், நெசவீர் அப்படித்தானே காமிக்கும். அதை பழகுனவங்க தான் அதுல கரெக்டா எடுக்க முடியும். அதுல தெரியாதவங்க சிங்கிள் வேல போய் மாட்டிக்கிட்டு எங்கிட்டா போய் சுத்திக்கிட்டு என்ன செய்வாங்க, இருப்பாங்க, ஃப்ரீயா போக முடியாது. அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கும் கிறிஸ்துவுக்கும், நமக்கும் தேவனுடைய சபைக்கும், நமக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் சரியான உறவு இருக்கிறதா, சரியான தொடர்பு இருக்கிறதா, அதில் நாம் சரியா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அதிலே நாம் சிந்தித்து என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவையில் என்ன செய்யுங்கள், நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று யார் சொல்றா? ஒரு மனுஷன் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை எழுதி கொடுத்த பரிசுத்தாவின் தேவன் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லாம பரிதபித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளம் அமைதியா இருக்கக்கூடிய உள்ளத்துல பலவிதமான வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைமைகள், இவைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு யாரிடத்துல கேட்கணும், சொல்ல மாட்டேங்கீங்களா? யாரிடத்துல விசாரிக்கணும்? தேவனிடத்துல என்ன செய்யணும், விசாரிக்கணும். இப்போ ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், பல சம்பவங்கள் இருக்கிறது. நான் எழுதாத ஒரு சம்பவம் வேதாகமத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறபடினால், இப்பொழுது தாவீது ராஜா பெலிஸ்தியர்களோடு கூட எதிர்த்து போராடுவதற்கு அவன் செல்கிறான். அவன் போகும்போது யாரிடத்துல போய் விசாரிக்கிறான், நான் போகலாமா? போக இன்னைக்கு நீங்க படிப்பிலையோ படிக்கிறதற்கோ மற்ற வேலைக்கோ மற்ற எந்த காரியத்திற்காவது ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறீங்களா? நான் உங்களை தவறுதலா நான் சொல்லலை, கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறீர்களா?
தேவன் உங்களுக்கு கிரீன் சிக்னல் காமித்தாரா? அளவிட்டால் எல்லோவில் நிற்கிறதா? அளவிட்டால் ரெட்ல நிற்கிறதா? ரெட்ல நின்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லோவில் நின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ட் பண்ணி ஆயத்தமாய் நினைச்சு இருந்துக்க. அது கிரீன் சிக்னல் விழுந்தது வரைக்கும் அந்த சிக்னலை கவனிச்சு போனவங்களுக்கு தான் தெரியும். அந்த மஞ்சள் கலர் சிக்னல்ல ஒரு வண்டி என்ன செய்யும்? இருக்கும். கிரீன் சிக்னல் விழுந்த உடனே போகும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த சிக்னல்ல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த காரியத்திற்கு நீர் என்னையா பதில் சொல்கிறே. சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட கேட்காம சில காரியத்தை நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலைமை இருக்கதான் செய்து. நான் இல்லைன்னு நான் சொல்லல. நான் மாம்சீகத்தோடு இரத்தத்தோடும் என்ன செய்யல, போராட விரும்பல. பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடுகிறத நிறுத்திவிட்டு ஆண்டவற்றை மட்டும் தேவ சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டார். அப்போ நின்று நம்முடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும், இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். தேவனிடத்தில் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர்னா அதுக்கு மேல நாங்க பேச வேண்டிய அவசியமும் இருக்காது. தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல பேச முடியுமா? எப்படி நீங்களே சொல்லுங்களா? தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல பேச முடியுமா? முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார், தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னா கூட தேவ சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்காயின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அவனுக்கு கண் பார்வை இல்லை. பாரு அவங்களுக்கு கண் பார்வை இல்லை. அவனுக்கு என்னது இல்லை? கண் பார்வை இல்லை. ஆனா சத்தம் கேட்கு. என்னது கேட்கு? சத்தம் கேட்கு, சத்தம் கேட்கு. அந்த சத்தத்தை கேட்டு அவ விசாரிக்கிறான், இது என்னையா ஒரு சத்தம் கேட்க, எல்லாரும் நடந்து போற ஒரு சத்தம் கேட்க. அன்னைக்கு மட்டுமா நடந்து போயிருப்பாங்க? அதுக்கு முன்னாலேயும் நடந்து போயிருப்பாங்க. அதுக்கு முன்னால எவ்வளவு நாட்கள் ஜனங்கள் நடந்து போயிருப்பாங்க. அந்த சத்தத்திற்கும் இயேசு நடந்து போகிற சத்தத்துக்கு என்னது இருக்கு? ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. அப்ப அவனுடைய மைண்ட் எவ்வளவு ஷார்ப்பா இருந்துச்சுன்னு பாருங்க. நான் அதை வாசிக்கும் போது அப்படிதான் நான் யோசித்தேன். இன்னைக்கு தேவ சத்தத்தை புரிந்து கொள்வதற்கு அநேகருக்கு முடியல. ஆனால் இந்த பார்வையற்றவனுக்கு முடிந்தது. அவன் தேவ சத்தத்தை புரிந்து கொண்டான். வாசிப்பா 36ஆம் வசனத்தையும் 37ஆவது வசனத்தையும். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இன்னதென்று அவன் விசாரித்தான். இதென்ன என்று அவன் என்ன செய்தான்? விசாரித்தான். நசனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். பாருங்க, விசாரித்தான். அடுத்தப்பல யாரும் அவனுக்கு சொல்லி கொடுக்கல. நீ இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி நீ கேட்கணும் யாரும் என்ன செய்யல. சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லாரும் நடந்து போறாங்க. விசாரிக்கிறான், என்னப்பா போகுது? விசாரித்த உடனே சிலர் பிரதித்தரமா சொல்றாங்க, இயேசு நடந்து போறாருப்பா, அதனால கூட்டத்தின் சத்தம் அதிகமா இருக்கு. உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு நிச்சயம். என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு முன்னால இயேசு போகும்போது, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அறைகளில் இயேசு போகும்போது முழங்கால் படிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கணும்னு இந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நான் தப்பா சொல்லல, உங்களுக்கு புரியும்படியாக தான் சொல்கிறேன். அவனுக்கு பார்வை இல்லை, ஆனா சத்தத்தை கேட்கிறான். எல்லாரும் நடந்து போகிற சத்தத்தை காட்டிலும் இயேசுவின் நடை அவனுக்கு வித்தியாசப்படுத்தி அந்த சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது. அவனுடைய பாயிண்ட் அதான். இயேசுவினுடைய நடையின் சத்தம் என்ன செய்யப்பட்டுச்சு? கேட்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கு இயேசு நடந்து போகிறதான சத்தம் கேட்கிறதா? இயேசு செல்கிறதான சத்தத்தை நீங்கள் கேட்டுவிட்டால், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு சொன்னா, இயேசு கண்ணை மூடிட்டு கேட்காதவரை போல போகிறவர் அல்ல. அவர் நின்று உடனே கூப்பிட்ட அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உடனே கூப்பிடுவாரு. மற்றவர்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தம் போடாத, சத்தமே போடாத, சத்தம் வரக்கூடாது. சில நேரத்தில் எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகத்தில் வருது. பிள்ளையில பெற்றோர் அடிச்சிருப்பாங்க. தாயோ தகப்பனோ பிள்ளையில என்ன செஞ்சிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் பாய்முத்து, எப்படி பாய்முத்து, அந்த பிள்ளை என்ன செய்யும்? அதே போல வந்திருந்த அத்தனை பேரும் சேர்ந்து இவனை வாயை பொத்துண்டு சொல்லியிருக்கலாம். வாயை பொத்துண்டு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் வாயை பொத்தல. ஏனென்றால் நான் யாரிடத்தில் விசாரிக்கிறேன், யாரிடத்தில் கேட்கிறேன்ங்கிறதான வித்தியாச சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது. கர்த்தரிடத்துல மட்டும் கேட்டான். ஆண்டவர் நின்னார். இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? நெருக்கிறார். அவனை கூப்பிடுறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் மேல் வஸ்திரங்களை உதறிவிட்டு என்ன செய்தானா? போனான். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய குடும்பத்துல கேட்கிறதா? நம்முடைய வீட்டுல ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா? எல்லா சத்தமும் இருக்கும். டிவி சத்தம் இருக்கும், செல்லு சத்தம் இருக்கும், மிக்சி சத்தம் இருக்கும், கிரைண்டர் சத்தம் இருக்கும், வாஷிங் மிஷின் சவுண்ட் இருக்கும், ஃபேன் சவுண்ட் இருக்கும், எல்லா சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டுகளின் மத்தியில இயேசுவின் சத்தத்தை எவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்களோ அந்த குடும்பத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த குடும்பத்துல யார் வந்து இறங்குவா? யார் வந்து இறங்குவா? இயேசு வந்து இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்வார். கூப்பிட்டுதான், தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே, எனக்கு என்ன செய்யும்? இறங்கொண்டு சொன்ன உடனே நம்மெல்லாம் சில நேரத்தில் யாராவது கூப்பிட்டா, பெத்த பிள்ளைகளுக்கு கூப்பிட்டாலே கண் சடையா அப்படின்னு உதறிட்டு போயிடுவோம். ஆனா இயேசு உதறிட்டு போகல, நிற்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நிற்கிறார். என்னை விசாரிச்சது யாருப்பா? எனக்கு என்ன வேணும்? இசப்பா, நான் பார்வை அடையணும். உடனே அவனுக்கு பார்வை என்ன செஞ்சிட்டு? உடனே அவனுக்கு என்ன அற்புதம் என்ன செஞ்சிட்டு? நடந்துச்சு. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, அந்த இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் கொஞ்சம் நின்று விசாரித்து கர்த்தருடைய வழி பாதை எது என்று என்ன செய்யணும்? விசாரிக்க. அதான் வாசித்தோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப நடக்கிறார்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த பாதையில நடக்கிறார்கள். அந்த பாதையில என்ன செய்கிறார்கள்? நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சத்தம் அவனுக்கு அற்புதத்தை செய்தது போல நீங்களும் நானும் இயேசுவை விசாரித்து அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நிச்சயம் 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 நம்முடைய வாழ்க்கையிலையும் இளைப்பாறுதலின் சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்முடைய குடும்பம் மிகுந்த சமாதானத்தோடு என்ன செய்யும்? இருக்கும். ஏனென்றால் தேவனை சேவிக்க போகிற பாதை எவை என்று கேட்டு விசாரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி போயாச்சு. தீர்க்கதரிசிகளினால கர்த்தர் எச்சரிக்கிறார்.
தீர்க்கதரிசிகளினால கர்த்தர் எச்சரிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவன் சொல்கிறார், அவர்கள் எதை விசாரிக்கிறார்கள்? சீயோனுக்கு போகும் பாதை எவை என்று விசாரிக்கிறார்கள். தேவ ராஜ்யத்திற்கு போகிற பாதை எது? எரேமியா 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி என்று எதுவென்று கேட்டு பாருங்க. எதை விசாரிக்கணும்? சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வழி என்ன? நான் சொல்லுத அது நல்லதுதான். ஆனாலும் பலத்தின் மிகுதியால் 70 80 அவைகள் சஞ்சலமும் தவிப்புமாய் என்ன செய்கிறது இருக்கு. ஆனா தேவ ராஜ்யத்திற்கு சீயோனுக்கு போகிற பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதிலே நடந்தால் யுகாயுகமாய் இயேசுவோடு கூட இருக்க போறோம். லேலிய சொல்ல மாட்டீங்களா? யுகாயுகமாய் யாரோடு இருக்க போறோம்? இயேசுவோடு என்ன செய்ய போறோம்? பாஸ்டர், அந்த இயேசுநாதர் சீக்கிரமா வந்துட்டா என் கவலை கண்ணீர் கஷ்டமெல்லாம் தீர்ந்திடுமா பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுதீங்க. அந்த அளவுக்கு நீங்க விசாரித்து அந்த பாதையில நடக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாடுதான், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் நாள், இரட்டிப்பான நன்மைகள் பெற. என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான். அவர்கள் இப்பொழுது விசாரிக்கிறார்கள், சீயோனுக்கு போகிறதான பாதை எது? தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறதான பாதை எது? தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் சரியாய் போகிறோமா? விளாத்திகுளத்தில் பிளஸிங் குட் நியூஸ் மிஷன் சர்ச்சஸ், அது எதுல ஒன்றில் போய் சர்ச் பண்ணுவாங்களே, கூகுள் மேப்லையா விளாத்திகுளத்தில் கிறிஸ்டின் சர்ச்சஸ்ன்னு போட்டாச்சுன்னா நம்ம சர்ச்சை அதில் காமிக்கும். நம்ம சர்ச்சை அதில் என்ன செய்யும்? காமிக்கும். அந்த சர்ச்சை காமிச்சதுக்கப்புறம் இங்கே வரதுக்கு மனம் இருந்தால் தான் அதை கிளிக் பண்ணி இங்கே என்ன செய்வாங்க? வருவாங்க. அல்லாட்ட வேற எங்கேயாவது என்ன செய்வாங்க? போவாங்க. அதே போல் சீயோனுக்கு போகிறதான பாதை எதுன்னு கேட்கும்போது பல பாதைகளை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் இதை நேற்றைக்கு ஆயத்தம் செய்து வைத்து விட்டு இன்னைக்கு காலையில் நான் வாசிக்கிற பகுதியை வாசிக்கும்போது ஏசாயா 35ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்கள் என் இருதயத்தை ரொம்ப கவர்ந்தது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் நான் எப்பொழுது வாசிக்கிறதான பகுதி, ரெகுலராக நான் வாசிப்பேன். 39ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னைக்கு வாசித்திருக்கிறேன். அதில் 35ஆம் அதிகாரத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேன். அப்படியே என்ன செய்துட்டேன்? நின்றுட்டேன். ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும்போது அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்தம். என்னுடைய செய்திக்கு ஏற்றாப்புல ஒரு போர்ஷன் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு அல்வா சாப்பிட்டது மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் சொல்ல மாட்டேங்கீங்களே? நீங்க ஒருத்தர் அல்வா சாப்பிடாத ஆள் மாதிரிலாம் இருக்கீங்க. நான் இது வரைக்கும் அல்வாவே சாப்பிடலன்னு சொல்றவங்க யாரா இருந்தா கை வைத்துங்களா, நான் உங்களுக்கு 1 கிலோ அல்வா வாங்கிட்டேன். பொய் சொல்லாம சொல்லணும். அப்படி அந்த செய்திக்கு ஏற்ற ஒரு போர்ஷன் கிடைக்கும் போது பைபிள்ல சொல்லியிருக்கலாம், விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா? ஜீவ ஊற்று போல் என்ன செய்யும் இருக்கு. ஏற்கனவே நான் தியானித்துக்கிட்டே இருக்கேன்ல, தியானித்துக்கிட்டே இருக்கும்போது இந்த 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து குறைந்தது ஒரு 5 திருப்பாது நான் வாசித்திருப்பேன். அங்கே சொல்லப்பட்டிருக்க, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்,
அது பரிசுத்தமான வழி எனப்படும். அதுல யார் பிரவேசிப்பதில்லை. நல்ல வழி எங்கன்னு கேட்டு விசாரிக்கலன்னா நான் சொல்ல விரும்பல. தீட்டுள்ளவன் அதில் என்ன செய்வதில்லை, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள், இன்னும் நான் சொல்றேன், முட்டாளா இருந்தாலும் ஏதேனா என்ன, ஒண்ணுமே படிக்கல, கையெழுத்து போட தெரியல, எதைத்தான் வைக்கிறோம், கை நாட்டு. கை நாட்டு தான் என்ன செய்தோம், வைக்கிறோம். இப்பதான் கையெழுத்தை நம்ப மாட்டேக்காமல, நாட்டை தானே நம்புதான். எப்படி சொல்லுங்க? எங்க போனாலும் ரேஷன் கடையில போய் இலவசமா கொடுக்குற அந்த அரிசியை வாங்கினாலும் கையெழுத்தை நம்ப மாட்டேங்க. எதை வைக்க சொல்லிட்டான்? நாட்டு தான் வைக்கணும். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. அவருக்கு பேதைகளாய் இருந்தால், அந்த பேதைகளாய் இருப்பவங்க எல்லாத்தையும் வாங்கலாங்கிறது அன்னைக்கே ஆண்டவர் அங்க எழுதி வச்சுட்டாரு. பேதைகளாய் இருந்தாலும் அவர்கள் திசை கட்ட என்ன செய்வதில்லை பாருங்க. அதான் அவங்க விசாரிக்கிறாங்க. என் செய்தியிலே நிற்கிறேன். அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் என்ன செய்தாங்க சொல்ல மாட்டேங்கீங்களே. ஏன் திசை கட்டு போவதில்லை? அவங்க யார் இடத்துல விசாரிக்கிறாங்க? தேவனிடத்துல விசாரிக்கிறாங்க, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. ஒரு ட்ரிப்பு என்னாச்சு முத்தையா அங்கிட்ட வந்து, இந்த என்னாச்சு முத்தா அந்த என்னாச்சு முத்தான்னு தெரியல, என் கூட கடையத்துக்கு யார் வந்தான்னு தெரியல. அந்த கடையத்துக்கு போற வழியில ஒரு இடத்துல திரும்பிட்டேன். கடைசியா சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். ஞாபகம் இருக்கா? கூகுள் மேப்பு, அதுக்கு அங்க பாதையும் கிடையாது. என்னடா செய்ய? ஒரு நிமிஷம் அந்த மெயின் ரோட்ல இருந்து கேட்டிருந்தா சரியா என்ன செஞ்சிருக்கலாம், விசாரித்திருந்தால் சரியா என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். அது மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 100 அடி தான் என்ன செய்யும் இருக்கும். அங்க கொண்டு போய் விட்டுட்டு வண்டி திருப்புறதுக்கு இடம் இல்லை. என்னடா செய்ய? அந்த நேரம் பார்த்து தேவதூதன் போல ஒரு மனுஷர் வந்தார். என்ன அவரிடத்துல கேட்டோம், ஐயா முன்ன விட்டு இப்படி இங்க பாதை இருந்துச்சியா, இப்ப இந்த பாதை என்ன செஞ்சிட்டு? கூகுள் காமிச்சது சரிதான், ஆனா பாதை இப்போ இல்ல. இதை நான் எதற்கா சொல்றேன்னா, ஐயா நான் ஒரு காலத்துல பரிசுத்தமா தான் ஜீவித்தேன், ஒரு காலத்துல நான் விசுவாசமா தான் ஜீவித்தேன், ஆனா இப்போ அந்த கதைக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, கொஞ்சம் நல்லா புரிந்து பாருங்க. மறுபடியும் வண்டியை திருப்பி இங்க மெயின் ரோட்டுக்கு வந்து மறுபடியும் கடையத்துக்கு போ. அதே போல தேவ ராஜ்யத்திற்கு போகிறவர்கள் அவர்கள் விசாரிக்கிறபடினால் திசை கட்டு என்ன செய்வதில்லை, போவதில்லை. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுதேன், இந்த சபையில எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா எனக்கு தெரியாது. இருளாண்டி மட்டும் கண்டிப்பா போயிடுவார். ஏன்னா அவர்கிட்ட செல்லு கிடையாது, அவர்கிட்ட என்னது கிடையாது, உள்ளதான் நான் சொல்லுதேன், செல்லு கிடையாது. செல் அவர் உபயோகிக்க மாட்டாரு. நம்ம எல்லாம் என்னதெல்லாமோ உபயோகிக்கிறோம் திசை கட்டு போவதற்கு. திசை கட்டு போவதற்கு என்னதெல்லாமோ என்ன செய்யறோம், உபயோகிக்கிறோம். அவர் ஒன்றும் உபயோகிக்கல. ஜோம் பண்ணுதாரு, தோத்திரம் பண்ணுதாரு, அவர் பாட்டில் வராரு, அவர் பாட்டில் தோத்திரம் பண்ணுதாரு, ஆண்டவருக்குரிய வேலையை செய்தாரு, வீட்டில் உள்ள வேலையை செய்தாரு, சத்தம் கட்டாமல் இருக்கிறாரு, தோத்திரம் பண்ணிட்டு. அவர் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசுவின் வருகை இருக்குன்னா இந்த சபையில முதலாவது அவர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏன்னா நம்ம கண்ணெல்லாம் தேவையில்லாத சில நேரத்தில் பார்த்துறது இல்ல. நான் விவரமா தான் இருக்கிறேன். தேவையில்லாத சில நேரத்தில் என்ன செஞ்சிருது, அப்ப கொஞ்சம் அவர் திசையே கெட்டு போகல, நம்ம கெட்டு போய் மறுபடியும் வந்து நிற்கிறோம். கெட்டு போய் மறுபடியும் வந்து என்ன செய்தோம், ஆண்டவரே இன்னைக்கு காலையில வந்தோன்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னான். மாமா இன்னைக்கு கீபோர்டு ஒரிஜினல் சவுண்டா இருக்கு மாமா, நல்லா இருக்கு அப்படின்னு. அடுத்தாப்புல நான் நினைச்சிருக்கேன்னா நான் என்ன சொல்ல போறேன்ட்டு நான் எப்போதுமே பட்டு சொல்லிடுவேன்ல. இல்ல இந்த வாரம் முழுவதும் சினிமா பார்க்காம, சீரியல் பார்க்காம, யூடியூப்ல தேவையில்லாம் பார்க்காம, இந்த வாரம் முழுவதும் நீ ஒழுங்கா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண போய் தான்டா சரியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா எங்களுடைய மைண்ட் செட்டப்ல இதுல தான் இருக்கும். எங்களுடைய மைண்ட் செட்டப் இதுல தான் இருக்கும்.
ஜெபம் வேத வாசிப்பு, ஜெபம் வேத வாசிப்பு இதுல சரியா இருக்குன்றதான் என்ன செய்யும், இருக்கும். சொன்னோம்ல, ஆமா. அப்போ இதை போல நீ ஒவ்வொரு வாரமும் இருந்தா இந்த கீபோர்டு ஒழுங்கா என்ன செய்யும். அப்ப என்னைக்கா அது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த வாரம் முழுவதும் அவன் கோணக்கிளி வேலை பார்த்துருக்கான்னு அர்த்தம். அது ரிப்பேர் ஆகாத அளவுக்கு நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பேதைகளா இருந்தாலும் திசை கட்டு என்ன செய்வதில்லை, நின்று விசாரிக்கணும். சிலருக்கு ரொம்ப ஞானம், அந்த ஞானத்தினால எங்கேயா போய் முட்டிட்டு குனிவாங்க. சிலருக்கு ஞானமே இருக்காது, கரெக்டா போயிட்டு இருப்பாங்க. நல்லா என்னைய கவனிக்கணும், கரெக்டா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. சிலருக்கு ஞானம் அதிகமா இருக்கிறதுனால எந்த இடத்துல உபயோகிக்கணுங்கிறது தெரியாது. அவங்கள்ட்ட ஞானம் இல்லாதனால அவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு, இயேசுநாதர் மட்டும் கூட இருக்கிறார். இயேசுநாதர் அவங்களை சரியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் சரியா என்ன செய்தாரு, பணம் இல்ல, பொருள் இல்ல, ஒண்ணுமே இல்ல, இயேசுநாதர் சரியா என்ன செய்தாரு, நடத்துகிறார். அவர்கள் திசை கட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நீங்க திசை கட்டு போறீங்க, உங்க குடும்பம் கெட்டு போகுது அப்படின்னா ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, கர்த்தரிடத்துல விசாரிக்காத ஒரு கோளாறு. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நின்னு நான் விசாரிப்பேன், என் குடும்பத்தை சமாதானத்தில் நடத்தும். அல்லேலூயா. விசாரிக்க. சரி, அடுத்த வருஷம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி திசை கட்டு போவதில்லை, அங்க என்னது இருப்பதில்லை, சிங்கமே வந்தாலும். சிங்கம் இருப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த தாவீதுக்கு என்னது வந்துச்சு, சொல்ல மாட்டேங்கிங்களே. சிங்கமே வந்தாலும் அவன் படிப்பறிவு இல்லை, ஆனா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற அவனுக்கு என்னது மட்டும் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. லேலிய சொல்ல மாட்டேங்கிங்களே. என்னைய கவனிச்சாதான் மண்டையில ஏறும், அல்லட்ட மண்டையில ஏறாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா என்னைய கவனிங்க. அவனுக்கு என்னது இல்லை, பயம் இல்லை. அவனுக்குள்ள என்னது இருக்கு, சொல்ல மாட்டேங்க. அவனுக்குள்ள என்னது இருக்கு, ஆடர் துரு துரு துருன்ட்டு பத்திட்டு போறான். ஆடைதான் பத்திட்டு போறான். ஆடு மேய்க்கிற அவனுக்கு ஏதாவது படிப்பறிவு இருந்திருக்குமா? அவனை கொண்டு வனாந்தரத்துல போட்டாங்க, அவ்வளவு அழகா இருக்கிறான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உடையவனா என்ன செய்தான், இருந்தான். யாரையாவது கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற ஆளை தூக்கி கொண்டு போய் வெயில்ல கொஞ்ச நேரம் வேலை இப்ப செய்ய வச்சுட்டா அவ்வளவுதான். எப்படி சிவந்த மேனியுமா இருந்தான், அழகிய கண்கள் உடையவனா இருந்தான். அவங்க அப்பா அவனை வனாந்தரத்துல ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு என்னது வந்துட்டு, என்னது வந்துட்டு, சிங்கம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. நம்ம ஒரு கரப்பாம்பூச்சியை கண்டாச்சுனாலே துணியை காணும், துண்டை காணும், எல்லாத்தையும் உதறிட்டு என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோம். இவன் சிங்கம் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்காம்னா என்ன செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, உள்ளத்தின் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பான். இல்லையா? உள்ளத்தின் ஆவியில, உள்ளத்தின் இருதயத்தின் நிறைவுல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது தூரத்துல கண்ட சிங்கம் பக்கத்துல வந்துட்டு, அவன் பக்கத்துல வர 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 அவனுக்குள்ள அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் என்ன செய்கிறது சொல்லுங்க, என் பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி. என் தலையை எண்ணெயால் என்ன செய்கிறேன், அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி வழிகிறது. நிரம்பி வலிஞ்சிச்சுல்ல, சிங்கத்தை பிடிச்சான், தாடிய பிடிச்சி சட்டுன்னு என்ன செஞ்சிட்டான், கிளைச்சிட்டான். அந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க, பலன் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டதினால். எதை காத்து கொண்டதுனால? ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான். அவன் சிங்கத்தை கண்டு பயந்து ஓடல, நிற்கிறான், நின்னு சாதிக்கிறான். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு என்ன? நீங்க ஆண்டவருக்காக நிற்கிற காரியம் என்ன? நின்று சாதிக்கிறீங்களா? வாயினால புலம்பி தொலைக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே என்னது இருப்பதில்லை, சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டம் மிருகம் அங்கே
ரெண்டாவது கரடி வந்துச்சு. தாவீதுக்கு ரெண்டாவது இடத்து வந்துச்சு. ஆமா, சிங்கத்தை கொன்னவனுக்கு கரடியை கொல்ல முடியாதா? அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. அந்த காணப்பட மாட்டாதுங்கிற இடத்துல வந்து தாவீது வந்து கோலியாத் வந்து நிற்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க இவங்க அப்பதான் அனுப்புதாரு. எப்படி வனாந்தரத்தில் ஆடை மேய்க்க போச்சுன்னாரோ அதே போல ஈசாய் தாவீதை ஒரு 10 பால் கட்டியை கொடுத்து 1000 பேருக்கு அதிபதியிடத்தில் இதை கொடுத்து, உன்னுடைய சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அடையாளத்தை என்ன செய், வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை சில இடத்துக்கு அனுப்புவாரு. அந்த இடத்துல போய் நீங்க ஞானமா நடந்துகிட்டா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, பயன்படுத்துவார். அங்க அவன் விசாரிக்க போறான். விசாரிப்பதுக்கு முன்னால யார் வந்து நிக்கா? சகோதரர்களை குறித்து விசாரிப்பதுக்கு முன்னால யார் வந்து நிற்க? ஒரு ராட்சத பிறவி வந்து நிற்கு. நல்ல மேல் கவசம் கீழ் கவசம் எல்லா கவசத்தையும் போட்டு வந்து நச்சுண்டு நிற்கிறான். நச்சுண்டு நிற்கும் போது எல்லாரும் அவனை கண்டு பயப்படுதாங்க. இவனுக்கு என்னது வரல? பயம் வரல. ஏன்னா பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய இரண்டாம் கடலாகிய அக்கினியில என்ன செய்வார்கள்? தள்ளப்படுவார்கள், பங்கடைவார்கள். பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பயப்படல. எல்லாரும் பயந்தாங்க, இவன் பயப்படல. விசாரிக்கிறான். என்னையா செய்யப்படும்? இந்த கோலியாத்த குலதவனுக்கு என்ன? சிங்கத்தையே கொன்னவன், கரடியே கொன்னவன், துஷ்ட மிருகங்களையே கொன்னவன் இந்த கோலியாத்து ஏமாத்திரமா? என்னையா செய்யப்படும்? எல்லாம் வரிசையை சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அவனுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. அவன் சொல்கிறதுன ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனங்களை, சபையை அவன் என்ன செய்கிறான்? நிந்திக்கிறான். நீ எந்த தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறாயோ அந்த நாமத்தினால நான் உங்ககிட்ட என்ன செய்த வார, அந்த நாமத்தினால உன்கிட்ட வார. எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க. ராஜா ராணுவ வஸ்திரங்கள்லாம் போட்டு விட்டு பார்த்தான். போட்டு விட்டோன்னு அவனுக்கு வெயிட் தாங்க முடியல. அவனுக்கு நினைச்ச முடியல. இன்னைக்கு அநேக பெண்கள் அநேக ஆண்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது எப்படிதான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்ல மாட்டேங்கிங்களே, எப்படிதான் எடுக்கணும்னு நினைக்கிங்க? நைஸா இருக்கும், எல்லாம் தெரியும், நைஸா இருக்கு. இல்ல, வெயிட்ட போட்டு பார்த்தா அவனுக்கு நடக்க முடியல. நடக்க முடியாம அவன் ராஜாவின் இடத்துல சொல்றான், எனக்கு இப்படிப்பட்ட அபியாசம். கலத்தி தூர எரிஞ்சிட்டு நேரே ஆற்றங்கரையில போய் 5 கூழாங்கல்ல எடுத்தான். 1 மட்டும்தான் சுத்தி விட்டான். அதுக்குள்ள எதிரி கீழே விழுந்துச்சு. அவன் சுத்தி விடல, அவனுக்குள் இருந்த, சொல்ல மாட்டேங்கிங்களே, அவனுக்குள் இருந்த அபிஷேகம். இன்னைக்கு உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இருக்கு? இளைப்பாறும் ஸ்தலத்திற்கு நேராய், சீயோனுக்கு நேராய் நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் நம்மிடத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னும் 50வது வசனம் என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ராஜா அவனை விசாரிக்கிறான். 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவ்விதமாக தாவீது, 56வது வசனமா வாசிங்களா? அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரிக்க சொன்னா. ஏன்னா யுத்தத்துக்கு அனுப்புத ராஜாவுக்கு யார் என்று தெரியல. அதைத்தான் நான் சொல்லதுக்கு வரேன். சகல கண்களுக்கு முன்பு நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்ட பின்புதான் நீங்கள் யார் என்பதை அநேகர் விசாரிக்க போறார்கள். அல்லேலூயா. நீங்க யார் என்பதை விசாரிக்கக்கூடிய ஒரு காலத்துல கர்த்தர் உங்களோடு வைத்திருக்கிறார்.
அவனுக்கு அந்த ஜெயமானது ஈஸியா வரல. அந்த ஜெயத்துக்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய தலையில ஒரு கொம்பினுடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. கொம்பினுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால அவன் எதற்குமே பயப்படல. கோலியாத்துக்கு முன்னால போய் நின்று அவனை ஜெயித்து அவன் திரும்பி வரும்போது இப்ப ராஜா விசாரிக்கிறான். ஒரு ராஜா என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். நேற்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஃபயர் ஆயிட்டு பில்டிங். எத்தனை பேர் செய்தியில் பார்த்தீங்களோ தெரியாது. பில்டிங் ஃபயர் ஆயிட்டு, ஃபயர் ஆகும்போது ஒரு சின்ன பையன் போய் அநேகரை என்ன செய்திருக்கிறான்? காப்பாற்றிருக்கான். சின்ன பையன் ஒரு கயிறை போட்டு அதில் ஏறி மேலே உள்ள போய் ஜன்னலை தட்டி இந்த கயிறு வழியா எல்லாரும் கீழே இருங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கயிறு வழியா கயிறை மேலே போய் கட்டிட்டான். கயிறை மேலே போய் கட்டிட்டு அந்த கயிறு வழியா கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தது நிறைய பேர் அந்த கயிறை பிடிச்சிட்டு சரிக்கிட்டு என்ன செய்தாச்சு வந்தாச்சு. மீதி பேரை தான் ஃபயர் சர்வீஸ் போய் காப்பாத்திருக்கு. அந்த பையனுக்கு பாராட்டுகளும் வெகுமதிகளும் குவிய என்ன செய்துச்சு. அது வரைக்கும் அந்த சின்ன பையன் யாருன்னு தெரியுமா? இந்த சின்ன பையன் யாருன்னு தெரியுமா? இதே போல உங்களுடைய பகுதியில் நீங்கள் ஒரு சிறியவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதற்கு நீங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய தலையில் அபிஷேகம் என்கிறதன ஒரு கிரீடத்தை, ஒரு தைல குப்பியை உங்களுடைய தலையில் மேல வச்சுட்டார். அந்த அபிஷேகத்தினால போய் நிற்கிறான். எல்லாரும் இவனை கண்டு பயப்படுதாங்க. ஆனா தாவீது பயப்படல. தாவீதை கண்டு அநேகர் பயப்படுதாங்க. அவங்க கூட பிறந்த சகோதரர்லாம் சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு மன தைரியம் இருக்கு, உனக்கு எவ்வளவு இடும்பு இருக்கு, அந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு நீங்க வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்க. கூட பிறந்தவங்கெல்லாம் திட்டுதாங்க. திட்டுனால அதை குறித்து கவலை இல்லை. அவனுக்குள் இருந்த அபிஷேகம் அன்னைக்கு அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல இன்னைக்கும் உங்களுக்குள் இருக்கிறதன் அபிஷேகம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. அப்பொழுது பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் விசாரிக்க போகிறார்கள். இவர்கள் யார், இவர்கள் யார், இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள், எப்படிப்பட்டவர்கள் விசாரிக்க போகிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்பட போகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை குறித்து அவர்கள் அற்பமாய் நினைத்திருக்கலாம். தாவீதை குறித்து அவர்கள் அற்பமாய் தான் நினைத்தார்கள். உன்னால எப்படி முடியும்? அவனோ சிறு வயதிலிருந்து யாரு? யுத்த வீரன். அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னன்னா, என்னை அபிஷேகித்த தேவன், என்னை அபிஷேகித்து நடத்துகிற தேவன் இந்த சூழ்நிலைமையில் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், தேவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, விசுவாசமாகிய கேடயத்தினால் ரட்சிக்கிறவர். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசமாகிய அபிஷேகம் இருக்கிறது. உங்க குடும்பத்துல நீங்க எதெல்லாம் செய்ய முடியல அப்படி நினைக்கீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் நின்று ஆண்டவர் இடத்துல விசாரிங்க. யார் இடத்துல விசாரிக்கணும்? ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? விசாரி. ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, அவன் தாவீதின் குமாரனே, இரட்சகராகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொன்ன உடனே ஆவியான தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? இறங்கினார். அதே போல இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடியதான காரியம் என்னன்னா, உங்களுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாமல் சில வாழ்க்கையில நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன செய்வது? அந்த அங்கலாய்ப்புக்கு காரணம் என்ன? அங்கலாய்த்து கொண்டு இதுவா அதுவா, ஒத்தையா ரெட்டையா, வாய்க்குமா வாய்க்காதா என்கிறதான கேள்விகள் அநேகருடைய உள்ளத்துல எழும்பி கொண்டு இருக்கிறது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் நெல்லு, கொஞ்சம் நின்று என்கிட்ட என்னச்சு சார் பேசு, என்கிட்ட என்னச்சு பேசு, ஏன்ட விசாரி. அப்போ நான் உன்னை பூர்வ பாதையில் நடத்தி, நல்ல விசுவாசத்தில் நடத்தி, எல்லா கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு
உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் வைக்க போகிறேன். அல்லேலூயா. என்ன ஸ்தானத்தில்? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, எனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, இந்த சூழ்நிலைமைகள்ல நான் இருக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலைமை எனக்கு தெரியாது, உங்களுடைய அங்கலாய்ப்பு எனக்கு தெரியாது, உங்களுடைய பெருமூச்சு எனக்கு தெரியாது, உங்களுடைய வேண்டுதல் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும். என்னவென்றால், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள், தேவனுடைய அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிறது. என்னது இருக்கு? தேவனுடைய அபிஷேகம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் தலையில கையை இப்படி வச்சு, தேவனுடைய அபிஷேகம் என்னில் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம். அநேகர் தலையில கை வைக்கலையா? மூக்குல கை, அட மூக்கு தலையில கை வைங்க. தேவனுடைய அபிஷேகம் என்னில் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் என்னில் இருக்கிறது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க எதுக்கும் கலங்காதீங்க, நீங்க எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிறபடியினால ஒரு நிமிடம் நின்று நீங்க விசாரித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சரியாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார் பாருங்க. எலியேசர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தான் போறார். எலியேசர் சின்ன ஜெபம், நான் குடிக்க தண்ணி தாண்டு கேட்பேன், அவ எனக்கும் தரணும், என் ஒட்டங்களுக்கு என்ன செய்யணும். ஒரு சின்ன ஜெபம். இது ரெபேக்காளுக்கு தெரியுமா? எலியேசர் செய்த ஜெபம் யாருக்கு? ரெபேக்காளுக்கு தெரியுமா? ரெபேக்காள் தான் வருவான்ட்டு எலியேசருக்கு தெரியுமா? தெரியாது. ஜெபம் பண்ணா, நின்று ஜெபம் பண்ணிட்டு பார்க்கிறான். அந்த என்னது, அந்த கிணறு, அந்த துறவுல இருந்து ஒரு பெண் என்ன செய்கிறா, தோல்ல குடத்தை வச்சுட்டு வாரா. வந்தவனேம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு, உடனே சரிச்சிட்டான். அவன் கேட்கல, என் ஒட்டங்களுக்கெல்லாம் வாரன்ட்டு, அவளை வாழன்றியா. அவளுடைய சுறுசுறுப்பை பாருங்க. ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், சகோதரிகள் சுறுசுறுப்பா இருந்தால் நீங்க அநேக இடங்களை சுதந்திரிப்பீர்கள். இன்னைக்கு ஆண்களுடைய வருமானத்துல சகோதரிகள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். நான் சொல்றேன், சிலருக்கு என் மேல கோபம் வந்துடாம, கோபம் வந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிங்களா? நீதிமொழிகள் 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று. ஆமா, வீட்டு காரியம் எப்படி நடக்கு? 31:27. வீட்டு காரியம் எப்படி? சகோதரிகளே, என் மேல நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா உங்க வீட்டு காரியம் எப்படி நடக்குதுன்ட்டு நீங்க கொஞ்சம் கண்ணோக்கமா என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி கண்ணோக்கமாய் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்களாம்? வாசியங்கள் 15ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தையும். இதுதான் பாஸ்டர் எங்களுக்கு ஆகவே ஆகாது. தருத்திரம், அட்ட தருத்திரம் எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அட்ட தருத்திரம் உங்க வீட்டுல இருப்பதற்கு காரணமே இதுதான். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, நல்ல அபிஷேகம் உங்க தலையில மேல இருக்கு. தருத்திரம் ஏன் நீங்கள? தருத்திரம் ஏன் நீங்கள? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இருட்டோடு எல்லா பெண்கள்லாம் வேதாமத்திடுங்க. இந்த வசனத்தை இப்படி வச்சு பாருங்க, தூக்குங்க, சேர்ந்து வாசிங்க பாப்போம், சேர்ந்து வாசிங்க. இப்பதான் நான் சொல்ற பகுதியை திருப்பி பாக்கிங்க, உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. 15வது வசனத்தை நீங்க வாசிங்க. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு. அப்போ எப்போ எந்திக்கணும்? அது எனக்கு சாத்தியம் அல்ல பாஸ்டர். ஆசீர்வாதம் வரணுமா? தேவனுடைய அபிஷேகம் உடைய தலையில இருந்து இறங்கி
உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து நீங்க ஆண்டவரிடத்துல இருட்டோட எழும்பி விசாரிக்கணும். இருட்டோட எழும்பி யார்கிட்ட விசாரிக்கணும்? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் சிலர் பிள்ளை சாக்க சொல்லுவாங்க, சிலர் வேலை சாக்க, எல்லா சாக்கும் சொல்லலாம். அந்த காலையில எழும்பி நல்ல இருட்டோட எழும்பி ஒரு நல்ல தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்களா. இருட்டோட எழுந்து இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு, அடுத்த வசனம், தன் ஒரு வயலை, யாரு சொல்ல மாட்டேங்கீங்களே? நானும் அநேகட்ட 4 ஏக்கர் நிலத்தை வாங்குங்கன்னா இப்பதான் ஏன் வாங்கல, அந்த தப்பு எங்க இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். 37 வருஷம் கழிச்சு இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால சகோதரிகள், யாரையும் நீ அடிச்சிடக்கூடாது. நீங்க தான் விசாரிக்கணும். பைபிள் சொல்றீங்க, நான் சொல்லல. ஒரு வயலை அவள் என்ன செய்கிறாளா? 2 சென்ட் இடத்த நான் விசாரித்து வாங்கிறதுக்கு நான் பட்ட பாடு என்ன தெரியும்? இல்ல, வேத வசனம் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால். பாருங்க, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால். இன்னைக்கு விவசாயம் செய்கிற ஸ்திரீகளை, பெண்களை காலையிலேயே நினைச்சேன். இடுப்பு வலிக்க, குறுக்கு கடுக்க, அவர்கள் செடிகளை நட்டி அதனுடைய கனிகளை பறிக்க கர்த்தர் உதவி செய்தீரே, உதவி செய்தீரே என்று கர்த்தருக்கு நன்றி சொன்ன. அப்போ ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா இருட்டோட என்ன செய்யணும்? இல்ல, டயர்டா இருக்கு, நம்ம சரீரம் பலவீனமானது தாங்க, நான் ஒத்துக்கொள்ளுதேன். நேற்றுக்கு நைட்ல நான் பட்ட பாடுக்கு காலில் எந்திரிப்பேனாங்கிறது எனக்கே தெரியாது. என்ன பாஸ்டர் அப்படி நடந்துச்சு? இங்கேயும் முடியல, அங்கேயும் முடியல, என்னமோ பண்ணுது. தூங்கிட்டு இருந்த பாஸ்டமாவை எழுப்பி என்னதுலாமோ பண்ணுதுமான்னு சொல்லி அவங்க தூக்கத்தையும் கெடுத்து, அப்புறம் அவங்க தோத்திரம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். காலையில் அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு தோத்திரம் பண்ணி வேதத்தை வாசித்து, இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால பலவீனம் இல்லாத ஒரு நபராய் நிற்கிறேன் என்பதற்கு அந்த அம்மா இருட்டோட எழுந்ததுதான் காரணம். அந்த அம்மா அநேகருக்கு என் மேல கொஞ்சம், நாங்களும் 3 பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். பிள்ளைகளை வளர்க்காத ஆட்கள் நாங்கள் அல்ல. எப்படி? இப்போ உங்களுக்கு சகல விதமான வசதிகளும் இருக்கு. வசதி இல்லாத நாட்கள்ல நாங்க என்ன செய்தோம்? நேரம் ஆகுது, வளர்த்தோம். இருட்டோட எழுந்திருக்கோம். இருட்டோட என்ன செய்யணும்? சில பெண்களை நான் பார்த்திருக்கேன், காலையில் எழும்பி குழந்தைய மடியில போட்டுக்கிட்டே தோத்திரம் பாங்க. அந்த தோத்திரத்துல குழந்தை கீழே விழுந்துடும், அது கூட அவங்களுக்கு தெரியாது. சரியா? அந்த அனுபவம் இல்லை. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த தோத்திரம் சொன்னதானே குழந்தை கீழே விழும். குழந்தை எந்திரிச்சு குழந்தை சத்தம் கேட்டுதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இல்ல, நல்ல நிலைமைக்கு வரணும்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுத வார்த்தைய கேளுங்க. அதுக்காக சகோதரர்களே, சகோதரிகளுக்கு நல்லா சொல்லிட்டீங்கன்னு நீங்க மெத்தனை போக்கில் இருக்காதீங்க. ஒழுங்கா சம்பாத்தியம் பண்ணி உங்க வீட்டு மாட்ட கொடுக்கணும். ஒழுங்கா சம்பாத்தியம் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும்? நீங்களே பைக்குள்ள வச்சுட்டு அலையக்கூடாது. நீங்களே வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நாமளாம் இப்ப ஏன்ட்ட காசு கிடையாது, பாஸ்டர் மட்டும் தான் இருக்கு. ஓப்பனா சொல்லுதேன், பாஸ்டர் மட்டும் தான் இங்க இருக்கு. அம்மா காய்கறி வாங்க போனா அம்மா காசு தந்தா தான் போவேன், அல்லாட்ட போக மாட்டேன். அவன் இருதயம் என்ன செய்யும்? நம்பும். நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தாதான் உங்ககிட்ட காசு தருவாங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமா என்ன செய்யணும்? நடக்கணும். பாஸ்டர் மாட்ட அவ்வளோத்தையும், இந்த காணிக்கை பெற்று வரத காசு அவ்வளோத்தையும் உங்ககிட்ட கொடுத்துரு, நீ வச்சுக்கமா அப்படின்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி என்ன செஞ்சிருவேன். அதையும் சொல்லிடுறேன்.
உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் மீதி இருக்கும், மீதி இருக்கிறத கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க செய்தாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், கட்டப்படணும், விசாரித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னா அது சபையினுடைய கையிலையும் ஸ்திரீகளுடைய கையிலையும் என்ன செய்கிறது, பெண்களுடைய கையில என்ன செய்கிறது இருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, ஆமா, அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். இன்னைக்கு கடன் இல்லாம நீங்க வாழணும்னா பெண்களே நீங்க இருட்டோட எழுந்துருங்க. எழுந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி தாவீதை குறித்து சொல்லும்போது ஆண்கள் புரிஞ்சிருப்பாங்க தைரியமா இருக்கணும்ட்டு. பெண்களை குறித்து சொல்லும்போது இப்போ பெண்களும் புரிஞ்சிருப்பாங்க. ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவருக்கு சித்தமானால் இயேசுவின் வருகை தாமதிக்குமே என்றால் நானும் ஜீவனோடு கூட இருப்பேன் என்றால் இந்த இடத்துல அநேகர் பல ஏக்கர் நிலங்களை வாங்கி என்னை கொண்டு போய் ஜோமனை நிறுத்த தான் போறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது என்னால் ஆகாதுங்கிற அவிசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு காலத்திலையும் ஆகாது. என்னால் ஆகும். என்னால் அல்ல, என்னை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. என்னை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யும், ஆகும் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் முழங்கால் பிடிட்டு ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். உங்க விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு பேலன்ஸ் செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறேன். இப்போதான் சிலருக்கு ஃபர்ஸ்ட் கியரே உள்ளது, செகண்ட் கியர் என்னைக்கு உள்ள, தேர்ட் கியர் என்னைக்கு உள்ள, ஃபோர்த்து கியர் என்னைக்கு உள்ள, ஃபிஃப்த்து கியர் என்னைக்கு உள்ள, சிக்ஸ்த்து டாப் எப்போ அடிக்க. உடைய ஸ்தோத்திரத்தினுடைய வேகம் அப்படிலாம் இருக்கட்டும். நான் நின்று எல்லா இடங்களிலேயும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்வேன். அப்பொழுது நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். 1000 மடங்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பு எப்படி தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினாரோ, எப்படி எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் பயன்படுத்தினாரோ, அவர்கள் உம்மிடத்தில் விசாரித்தது போல நானும் உம்மிடத்தில் விசாரிப்பேன், விசாரித்து அதிலே நடப்பேன் என்று சொல்லியவர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எங்கள் கிருபை உள்ள தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தை, நீர் கொடுத்த வார்த்தையை சபையில வைத்திருக்கிறேன் ஐயா. உன் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னது போல கர்த்தர் கொடுத்ததான ஆத்மீய ஆகாரத்தை போட்டிருக்கிறோம். இந்த ஆகாரம் அநேகருடைய பசியை ஆற்றி விசுவாசத்தை தூண்டி வசனத்தின் படிகாரம் வாழ்ந்து வசனத்தின் படிகாரம் நின்று உம்மிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த விசாரிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தாவீதுக்கு காரியத்தை வெளிப்படுத்தி சரியாய் நடத்தினீரோ, எப்படி எஸ்தர் ராஜாத்திக்கு காரியத்தை வெளிப்படுத்தி சரியாய் நடத்தினீரோ, அதே போல இந்த சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி சரியாய் நடத்தியறலாம். ஆசீர்வதியும், கிருபை கொடுக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.